நாங்கள் சொல்லியிருந்தோம் என்ன 2 பேருக்கு இல்லாட்டி ஒரு 3 பேருக்கு நாங்கள் வந்துட்டு வீடு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அண்ணாக்கு என்ன பிரச்சனைன்னா பாதிக்கப்பட்டிருங்க. இல்லை இப்போ நான் இதை பார்த்தாலும் செய்ய போகிறது இல்லை தானே. இங்கே அவளுக்கு விஞ்ஞானி எதாவது நிற்கிறேன், ஐசாக் நியூட்டன். சரி, அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன உதவிகள் கிடைக்குதாக்கா? வழியில் எந்த உதவிகள் கிடைக்குதா? உங்களுக்கு இல்லை, இப்படி தான் இருந்துட்டு பாடம் மேரேஜ் பண்ணாட்டுக்காக இப்படி அரிசி காமான் இருந்தா சரி. சரி, இப்போ அக்கா நீங்கள் இப்போ அண்ணாவை நீங்கள் என்னென்று உள்ளு கொண்டு போயிட்டு தூக்கி அந்த கட்டிலில் அவரை இருத்துற நீங்கள் அக்கா தனியாக தூக்குறவா அவங்கள? அப்படியே இப்போ நீங்களை பார்த்து தரம் இருந்து ஒளிம்பி இருப்பீங்க. அதுதானே மேலே உங்களோட இருந்து அக்காவும் சரியாக கஷ்டப்படுறா மேலே எனக்கு பார்க்க தெரியுது. இனி நான் இப்படி வெள்ளமாக வந்து இந்த மாதிரி தள்ள கொஞ்சம் சாய்ந்து நின்றா தான் நான் சுகமாக இருக்கேன். அண்ணாவை இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் பார்த்துட்டு விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லாமல் இருக்குது வெறுங்கையோடு. அதால் அண்ணனுக்கான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் கொடுப்போம்னு நம்புகிறேன். அப்போ அந்த வகையில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சரியா? எங்களோட 2 வீட்டு திட்டத்தில் முதல் 1 உங்களுக்கு நாங்கள் தரோம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் கினி. அதே அந்த பேரை நாங்கள் டெய்லி சொல்லணுமோ? அதான் அது என்னென்னு சொன்னால் வளமையாக பார்க்குறாங்களுக்கு தெரியும். ஓகே. புதுசாக வராங்களுக்கு தெரியாது. புதுசாக பேர் நம்புறியா நீ எங்களோட வீடியோ? சரி, அப்படி நம்பணும். நம்ம கட்டாயம் நம்பணுன்னா நம்ம இப்போ என்னென்னு சொன்னான்னா இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம வீடியோக்கள் செய்கிறானி. அப்போ அதனால் இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்க வீடியோ பார்க்காங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த வீடியோ எடுக்கிறவங்களோட சொந்தக்காரர்களுக்கு கட்டாயம் அந்த ஒரு லிங்க் ஒரு ஆளுக்காச்சும் போகும். போகிற டைமில் அவங்களுக்கு வந்து நம்ம புதுசு தானே என்ன தானே இருந்தாலும் இப்போ அந்த டைமில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல என்ன விஷயம் பார்த்தா ஓகே தானே. எங்களோட பேர் என்னதுக்கு? யார் தருதலை எழுறாண்டு எங்கேருந்து கதைக்கான இல்லை எங்கேருந்து வந்திருக்கானு சொல்லி அந்த ஒரு இது தெரியத்தானே வேணும். உன்னை நீ தருதலை என்ன ஒத்துக்கொள்றியா? சரி, லைட்டாக தெரியும். நீ அப்படி தான் போகுது. சரி, ஓகே. அப்போ வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இணுவிலுக்கு போகிற வழியில் நிற்கிறோம். சரி தானே? அப்போ எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்ன 2 பேருக்கு இல்லாட்டி ஒரு 3 பேருக்கு நாங்கள் வந்துட்டு வீடு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 குடும்பத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டோம். அதில் ஒரு குடும்பத்தில் வீடியோ மட்டும்தான் நாங்கள் போட்டுனாங்க. சார் மிச்சம் ஒன்றும் வந்துட்டு போட இல்லைன்னு சொன்னால் வீடியோலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சிம்பிளாக நாங்களே பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததால். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இணுவில்ல இருந்து ஒரு அண்ணா அவரால் வந்துட்டு இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னே வந்துட்டு அழைச்சிருந்தார். சார் தானே வந்துட்டு உண்மையிலே அவர்கிட்ட ஸ்டோரியை கேட்கும்போது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு அதை செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்துட்டு அது க்ரியேட் பண்ணிச்சு வந்து ஓகே இவருக்கு செய்யலாம்ன்ற மாதிரிக்கு. அப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொஜெக்ட்ன்றதால் வந்து அதை நான் உங்களோட கையிலையும் வந்துட்டு ஒப்படைக்கணும். அண்ட் வந்து ஒரு வீடியோவை நாங்கள் க்ரியேட் பண்ணி போடும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ஏன் தம்பி இப்போ நீங்கள் வந்துட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் செய்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்காண்டி நீங்கள் வீடியோ போடுறது அழகில்லை தானே என்று கேட்டால் அங்கே தான் இருக்குது விஷயம். என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு லொட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். சரி தான், இப்போ நாங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்குகிறோம். சிலவளை வந்துட்டு டிக்கெட் விழலாம் இல்லாட்டி விழாமல் விடலாம். சரி, ஸோ அந்த வகை அதே மாதிரி தான் வந்து அதுக்காண்டி இப்போ நாங்கள் டிக்கெட்டை வாங்காமல் விடலாம் தானே. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த போடுற வீடியோவால் அவருக்கு வந்துட்டு சம்டைம் கிடைக்கலாம் இல்லாட்டி கிடைக்காம போகலாம். சரி தானே. இப்போ 2ஐயும் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமையுடைய ஒரு ஆளே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி தானே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோ போடும்போது தான் அது சம்மந்தமான உண்மை பொய்யை நாங்கள் வந்துட்டு அறியலாம். உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் அவர் கால் பண்ணி சொன்னதுக்குனாங்க அவர் வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் போகும்போது வந்துட்டு எங்களை விட அவர்கிட்ட ஊர்க்காரருக்கு வந்துட்டு அவரை பற்றி கூட தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு கதைக்கு வந்துட்டு அவர் ஏதாச்சும் ஒரு பொய்யை எங்களுக்கு சொல்லி அந்த வீட்டு திட்டத்தை அவர் வாங்க முயற்சிப்பாராக இருந்தால் அவங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக தம்பி அந்த வீடியோ நாங்கள் பார்த்துனாங்களே ஐயா, அவர் வந்துட்டு சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடு வந்து இந்த இடத்துல இருக்குது,
ஒரு காணி ஒன்று இந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அவர்கிட்ட அந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு கேன்சல் பண்ணலாம். சரி தானே? இப்போ அப்படியான ஒரு சப்போர்ட்டும் வந்துட்டு எங்களுக்கு தேவை அப்படின்றபடியே தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோமே தவிர வந்துட்டு அவரை போடணும் அவரை உலகத்துக்கு காட்டணுன்றக்காண்டிலாம் இல்லை. சரி தானே? அண்ட் வந்து இந்த வீடியோ நாங்கள் எஸ்கே ப்ளாக்கில் செய்யாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நான் ஹெல்ப்பிங் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்து தான் வந்ததை செய்வோம். அப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி அமைகிறதால தான் அதை வந்து நான் இதுக்குள்ள வந்துட்டு கொண்டு வந்தேன். சரி தானே? ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த இணுவில் இருக்கக்கூடிய ஐயாவை நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டு பார்த்து அவர்கிட்ட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் தீர விசாரித்து அவருக்கு அந்த திட்டத்தை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றத நாங்களும் டிசைட் பண்ணுவோம். சேம் டைம் உங்களோட கையிலையும் வந்துட்டு தாரம் செய்தானே. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்து சொல்லுங்கள் இவருக்கு அதை செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு பாட்டோட வருது நெற்றியும் நம்ம அன்றைக்கி நேசன் படியார் பாங்கோ கிருஷ்ணா நேரியல் இந்த மாதிரி என்ன 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 ராமலிங்கம் ஆலய காணையில் அந்த மாதிரி தான் இந்த வடிவில் படித்த மாதிரி தான். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு பாட்டு ஏதாச்சும் கேட்டிருக்காங்க. ஜதுவா யாரா கேட்டு அந்த புல்லொண்டு கேட்டது ஜதுவை புள்ளையை தவிர வேறு எங்கே இருக்குங்களா யோசிப்பார். எங்களுக்கு தான் எல்லாம் சொல்லையில தவிர ஜதுவுக்கு எல்லாம் புள்ளை இல்லை. ஓ அதில் ஒரு குறையும் இல்லை. என்ன பாடுறான்? எங்களுக்கு தான் எல்லாம் தொல்லையில தவிர ஜதுவுக்கு முழுக்க புள்ளை இல்லை. தொல்லையலோ தொல்லையிலண்டைக்குள்ள அப்படின்னு சொன்னால் எங்களை கேட்குற வந்து கூடுதலாக பொடியெல்லாம் கேட்பாங்க. பொடியெல்லாம் இதுக்கு ஒரு நீங்களும் தீர்வு சொல்லுங்க. இது பொடியும் கேட்பாங்களா பொம்பளை பிள்ளைகள் கேட்பாங்களா? இல்லை ஏன் நான் வந்து அம்மாக்கள் அப்பாக்கள் சொல்ல அப்புறம் அவங்க கோவிச்சுட்டு நானும் சொல்லி போட்டு எனக்கு மைண்ட்ல ஓடி திருப்பி இல்லை ஒன்றும் கோவிக்குதான் யோசிக்க காய்ச்சி போட்டியே ஒரு மனச்சாட்சி இருக்கா ஒன்றுல எவ்வளோ அம்மா மாதிரி பாசம் வச்சுக்காங்க சொல்லேன்னு விட்டேன் அம்மா அப்படின்ட்டு இல்லை. இப்போ எங்களுக்கு கோல் எடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த தொல்லைன்றது எனக்கு மைண்டில் படலை. அண்ணாக்கள் எடுப்பாங்க இல்லாட்டி அம்மாக்கள் எடுப்பாங்க அப்படி சொல்ல வந்தோன்னா அந்த தொல்லைன்றது எனக்கு மைண்டில் இல்லை இல்லை அது மனசில் உள்ளது அப்படி வந்துட்டு சரி அதால நான் பொடியல்னு சொன்னேன். பொடியல் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. சரி தானே? ஓ அது பிரச்சனை இல்லை. எனக்கு முக்கியமாக எங்களோட அம்மாக்கள் அப்பாக்கள் தாத்தாக்கள் பாட்டி மேர் அக்கா மேர் அண்ணா மேர் எல்லாரும் போகணும். பொடிகள் அண்டைக்குள்ளே எங்களோட சின்ன பொடிகள் கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை. அவங்கண்டே போவாங்க நாளைக்கு வருவாங்க. சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவரால் வந்துட்டு கவிதாஸ்கிட்ட வந்துட்டு தாயின் பிறந்த நாளுக்காண்டி ஒரு அம்மா பாட்டு கேட்டிருக்காங்க. சரி தானே? அதை வந்து கவிதாஸ் வழங்க மறுத்ததன் காரணத்தால் வந்து அக்கா இப்போ கவிதாஸோட கோவிச்சிட்டா. அது என்ன சொல்கிற உதைக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் லைனில் அது அந்த வெள்ளிக்கிழமை படிக்காதால வந்து நான் ஃபோன் எடுத்து பார்க்கணும் காலையில் ஒரு ஸ்டிக்கர் ஒரு 30-40 வந்துருந்துச்சு. என்ன கேட்டு நீங்கள் நான் 2 சேனல்லையும் ஆர்வத்தோடு பார்த்தேன் நான் அம்மாக்கா நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் படிக்காதால நான் சரியான கோவம்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன். அப்போ அவக்கா ஒரு அம்மா சாங் கொண்டு எடுக்கணும். என்ன பாட்டு படிப்போம் அம்மாக்கா? அம்மா சாங்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நிறைய பாட்டுகள் படிச்சிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நாங்கள் படித்த பாட்டே நீங்கள் திருப்ப படிக்க சொன்னீங்க. உதாரணமாக அந்த பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாது அண்ட் வந்துட்டு என்ன வாலிபங்களோடும் அண்ட் வந்துட்டு சொர்க்கமே என்றாலும் அண்ட் வந்து அப்படியான ஒரு சில பாட்டுகள் வந்து நாங்கள் படித்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காண்டி நாங்கள் போயிட்டு அதை தேடி பாருங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோது பார்க்குறலாம் ஒன்றும் இல்லை. படித்த பாட்டை நாங்கள் படிக்கிறத விட படிக்காத படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் அம்மாவுக்கான பாடல் அப்படின்னு சொன்னால் வந்து அம்மானா சும்மா இல்லைடா அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா தங்கம் கொண்ட பூமி பூமி அதை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே. இல்லப்பா இப்ப லிரிக்ஸ் தெரியான்றது அது வேற பிரச்சனை. ஆனாலுமே அதை சமாளிக்கிறது இல்லை அது ஓகே இல்லை. அதை படிக்கக்குள்ள அப்படி வருமோன்ற ஒரு யோசனை சைட்டில் வரணும். யோசிப்பார் பெத்தவளை மறந்தா அவன் செத்தவனே தானு சொல்லலாம். இவன் சொல்றான் பெத்தவளை மறந்தா அவன் உத்தமனே தானாம். இவன் படிக்கிறான். பிள்ளையா இருந்தாலும் இப்படி வருமோ இப்படி ஒரு கலைஞன் இப்படி எழுதுவானா பெத்தவளை மறந்தா அவன் உத்தவன். அப்ப பெத்தவளை மறக்காதவரை என்னன்னு சொல்ற செத்தவன் சொல்ல இந்த பிள்ளையில விடுறீங்க.
என்ன விளக்கம் நீயாச்சும் பரவாயில்ல உத்தமன் இவன் என்ன சொல்லியிருப்பானா எனக்கு தெரியும். அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் தலையை குனிஞ்சுட்டான். அவனுக்கு தெரியாது, தெரியும். அவனுக்கு அம்மாண்டா சும்மா இல்லடா அவ இல்லடா யாரும் இல்லடா தெரியும். அவ்வளோதான் தெரியும். சரிதானே? ஸோ அந்த வகையில் வந்து எனக்குமே பெருசாக தெரியாது. அது ஒரு சில தடவை வந்துட்டு கேட்டது தான். இப்போ பொதுவாக அவங்களுக்கு தெரியாட்டி ஏதோ ஒரு வகையில் பரிணாக்கா மாதிரி தான் வந்து கொண்டு இருக்கும். சும்மா 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 வந்து இருக்கும். அன்றைக்கெல்லாம் யாராப்பா படிச்சடா அப்போ யாரோலாம் பிள்ளையா படித்து எனக்கு ஞாபகம் இருந்ததாப்பா, ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அம்மா பாட்டு. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது. அம்மா பாய் வந்த பிள்ளைனோட பேர் அதான் நான் பேசல, ஆள் தனியே படிக்கட்டு வேண்டியது. அம்மா என்று அழைக்காத போமே உயிரில்லையே. அதாட்ட ரஜினி இந்திய பாட்டு. அண்ணாவை கோல் அடிச்சு பார்க்கலாம். அண்ணா அது அடிக்க போகிறோம். நம்பர் இருக்கா? நம்பர் 2 இல்லை. இப்போ நீ தான் தரணும். இனி அவர்கிட்ட இடத்த தேடி பிடிக்கிறக்குள்ள 2 படம் போடுது. இது மட்டுமா? இது சரியா நம்பர்? இப்போ நீ சேவன் இல்லை. நான் இப்போ இதில் இருந்து நோட் பண்ணி வச்சேன். நான் இது கருத்த போன்லாம் இருந்தது. அப்படியோ? சரியா அடிச்சிருங்க. என்னடா இப்போ கரண்ட்லி பிஸின்றது தானே வருது. என்ன ஒஃபோன்னு சொன்னால் கட்ட முடிஞ்சுது. இப்போ இறங்கி போக போது வேற அண்டாக்கா கசும் பார்த்தியோ? ஹலோ ஓமண்ணா. ஹலோ சொல்லுங்க அண்ணா. நீ உங்கள்ட்ட அந்த இதுகள் இருக்கும், அந்த சாக்குகள். ஓ அந்த தூணுக்கு கட்டி போட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு. என்ன பேர் அவருக்கு? நல்ல ராசா. நல்ல ராசா. உங்களோட பேர் என்ன? ஓ உணிவில். நாங்களும் உணிவில்லான்னு நிற்கிறோம் இந்த கந்தசுவாமி கோயிலுக்கிட்ட. ஓ நீங்கள் சோதி என்ன இல்லையோ? வியாபாரம் என்ன வியாபாரம் சொன்னீங்க? ஓ அப்போ இனிப்பு விற்கிறாள் தானே? அதே ஆள் தானே இந்த சாக்கும் பாடை குறான்னு சொல்லி இல்லையோ? இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? கயனண்ண யாட்டு. இப்போ நாங்கள் இனிவில் கந்தசுவாமி கோயில் இருக்கல்லோ. ஓ அதுலேருந்து எந்த சைடு வரணும்? அளவோட வீதியோ? அளவோட வீதியிலையோ? அதுலேயே உங்களோட கடை இருக்கு? சரி பாப்போம் இருக்கா. சரியா இவர் வந்து இப்போ நான் பம்பலா பேர் சொல்கிறதுக்காண்டி தானும் பம்பலா ஒரு பேரை சொல்கிறார். இந்த சுச்சுவேஷனில் பேரை சரியாக சொல்லணும்டா. ஏன்டா முதல்ல ஒரு விஷயம் நாங்கள் பிள்ளையாக சொல்லிட்டோம் இல்லை. என்னென்று சாக்கு விற்கிறீங்கன்னா சாக்கு வாடகை கொடுக்குறீங்கன்னு சொன்னதால இனி வந்து அவர்கிட்ட பேரை சரியாக சொன்னால் தான் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அவர்கிட்ட பேரை சரியாக சொல்ல ஜனான்னு நீங்கள் ஜனான்னா நினைக்கிறீங்கண்டா. ஓ நான் ஜனான். அப்போ உங்கள்கிட்ட தானே இப்போ சொன்னாண்டுக்கு அவர் டக்குன்னு குழம்பிடுவேன். என்னடா அப்போ பேரை சரியா நீ பேரையும் பிள்ளையா சொன்னேன்னா ஃபுல்லாக இதாக போயிடும். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு பேர் வேற இல்லை. இனி என்ன சரி அது பிறகு சும்மா ஒன்று அடித்தேன். அண்ணா அந்த அளவோட வீதின்றது அளவோட வீதி. ஓ ஓ இது இனிவில் கந்தசுவாமி கோயிலா இல்லையா? இது பிள்ளையா கோயிலா? கந்தசுவாமி கோயில் தான் அங்கே போகணும். அப்படியே நேரம் போங்க. வந்த மாதிரி போய் லெஃப்ட் எடுங்க. அதில் கோயிலை தாண்டி தான் இங்கே வந்து கேட்க ஸ்டார்ட் ஆகல. இல்லை நாங்கள் இங்கே இதால் வந்தோம். ஓகே அப்போ பிரச்சனை அப்படியே போங்க நேரம். சரி ஃபாலோ பண்ணி போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது பிள்ளை கந்தசாமி. சரி ஓகே நன்றியா. நீங்கள் கிருஷ்ணா தானே? ஆமாம் வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் என்ன வெளியிலேருந்து வந்தீங்களோ? நீங்கள் இப்போ எங்களை செக் பண்ணுறீங்க சரியா ஆகலை நிறைய. நாங்களே ஊரத்துண்ட கல்லர். எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்?
லண்டன்ல இருந்தா லண்டன்ல என்ன பக்கே இப்போ குளிர் குளிர் இப்போ இப்போ உங்களோட சம்மர் தானே இப்போ நம்ம வரைக்கும் கொஞ்சம் குளிர் தான் நீங்கள் கனாலம்மா வந்து நான் இப்போ ஒரு 1 month 1 month இருக்குமா வேலை என்ன நடக்குதோ இல்லை மண்டபம் ரைட் ஒவ்வொரு முறையும் இந்த இந்தியாவிலேருந்து ஆக்கள் சாப்பாடு குட்டிகள் இங்கே அடியாரம் திருவிழாக்கள் 10 12 நாள் சமைச்சு போனோம் நீங்கள் எப்போ பயணம் பண்ணி ஒரு 1 month 1 month 2 month லீவா சரி ஓகே சந்தோஷம் சந்திச்சது ஓகே சந்தோஷம் ஓகே அப்போ உங்களோட வீடு அங்கே உங்களோட வீடு அப்போ வீதியில் சரி வேறட்டாண்ணா இதால் போகலாமா பார்ப்போம் சரி ஓகேயா ஓகே அவர்கிட்ட பார்வையை பார்த்துட்டே நான் நினைச்சேன் அவருக்கு எங்களை தெரியும் போல இருக்குதுன்ட்டு சரிதானே எந்த ஒரு விதமாக பார்த்து காய்ச்சி ஒன்று இருந்தார் ஏன்டா இப்போ தெரியாது இப்போ நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றதை பார்க்குறது தானே இப்போ நார்மலாக எங்களோட பிஹேவியர் ஊரில் எப்படி இருக்குது வெளியாக்களுக்கு எப்படி இருக்குன்றக்காண்டி தான் அவர் வந்து கேட்டது இல்லைங்கதா அப்போ என்ன செக் பண்ணுறீங்களோண்டு கண்டிப்பாக என்னத்தை சொல்ல வெளியிலேருந்து வந்தேன்டா கட்டாயம் ஒரு ரெலவெண்டாலும் எங்களை தெரிஞ்சிருக்கணும் ஊராக்களை விட வெளியில் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்க்குறது கூட தானே இதுதானே இப்போ கொந்த சுவாமி கோயில் அப்படியோ இவே தான் ஆக்கள் அளவோட வீதி கேட்குறக்கூடிய ஆக்கள் இவே தான் ஆக்கள் ஐயா அளவோட வீதி எங்கே இருக்கு எவ்வா தெரியுமா உங்களுக்கு ஆளு கொஞ்சம் சுவம் இல்லை சாலி கொஞ்சம் அது போகாது சாயக்கா போகும் நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க சுவிஸ்ல இருந்தோ என்ன பக்கே சுவிஸ்ல ஏன் அப்ப உங்களுக்கு ஒன்னியானு அவ ஒரு குளுசோடு கோம்போட வைக்கப்படுறா ஏ என்ன கூரை கனகா மாதிரி இருக்கிறீங்களப்பா என்ன கூரை இங்க அளவோட வீதி எங்க கிடக்கு அளவோட வீதி ஓ நீங்க எங்க தேடம் ஓ ஒண்ணுமில்ல இது ஒண்ணுமில்லானே அப்ப அளவோட வீதி எங்க இருக்கு என்னங்க நீங்க இருந்த இடத்த மறந்தோனீங்களா நான் எங்களை ஞாபகம் வச்சுக்கீங்களே அதுவும் பாத்தீங்களா நீங்க கும்பிட்டு கொண்டு கேட்க வந்திருக்க வேணா ஏண்ணா சரி அப்ப நான் வரட்டே போயிட்டு படம் எடுத்தாலும் கிருஷ்ணாவோட படம் எடுத்தாலும் காட்டவும் இல்ல கிருஷ்ணாவே இல்ல கிருஷ்ணாவே படம் இந்த கரி முகத்துக்கு என்னத்துக்கு படம் இப்படி சொல்லி அங்க அழுது போடுவேன் இப்போ நீங்க கருப்பனா அப்ப கருப்பானாங்களே என்னன்னு சொல்றது என்ன இப்படி எடுக்க புரியல படத்தை இறங்கி வாடுறா சரியில்லை நீங்க ஆசைப்படையக்குள்ள அப்புறம் நாங்கள் இன்னும் கல்யாணம் காட்டுல தானே அப்போ கூர்முகமா தெரிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை கிடக்கல்லோ அதான் சொல்றேன் கூறா தெரிஞ்சா என்ன மொத்தமா தெரிஞ்சா என்ன சரி ஐயோ எல்லாரும் எங்கடா போடு பிடிச்சாலுன்னு சொல்ல போடுங்க சரி சந்தோஷமா சரி சரி நன்றி சரி சரியம்மா ஓகே கடவுள் கொடுத்த சரி ஓகே ஓகே பாய் நாங்கள் வந்த ரோட் தான்டா ஓ வடக்கு பக்கம் போனா சரியா இனி வெளிநாட்டுக்காரர் இங்கே வருவினமே நான் 2 பேரையும் கேட்டேன் சொல்லாம அங்கே ஒக்கே உண்டு கருத்து போட்டு ஆக்க வச்சு கருத்து போட்டு நம்மள அங்கே சுட்டு வச்சிருக்கு இந்த ரோட்டு ஒரு ரோடு இல்லை இதான் எனக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் ஏதோ சொன்னவே இவரை கேட்டுப்பாமே ஒரு இந்த வளர்ந்த மனுஷனு ஆள்கிட்ட முகத்தை காட்டி போடாய ஐயா வணக்கம் இந்த அளவோட வீதின்றது வலப்பக்கமோ சரி ஆமாம் சரி இதுதான் வீதி
அளவோட ரோட் போட்டிருக்கு. அளவோடையில் கொஞ்சம் தான் காணிடாப்பா. ரோட்லாம் இருப்பேன்னு சொன்ன 4 இது வரையும் இருக்கும் போல. அப்போ தான் கால் பண்ணி கேட்போம். என்னப்பா ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கு. இதுதான் நம்பர். ஓ ஹலோ. ஓமண்ணா. நீங்கள் வரையில இவ்வளத்துல ஓ நீங்கள் சாக்கு கொடுக்குறீங்களா தானே வாடகைக்கு? யார் நம்பர் தந்தது? இந்த நம்பர் வந்தோடனே வேறு தெரியுமோ யார் என்ன போயிட்டா வந்த அதுக்கு கணேசன் இந்த இவர் இதில் இருக்கிறவர் தான் போல ஆளே என்ன? சரி சரி சரிங்க. அண்ணா வணக்கம். என்ன சாக்கு விற்கிறே இல்லையா நீங்கள்? நான் தான் எடுத்தானோ. எடுத்த உங்களோட வீடு. ஆ நீங்கள் தான் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உதவிக்கண்டு வீட்டுக்கண்டு. இது உங்களோட கடையா? ஆ சரி சரியா பாரு இறங்கி பாப்பா. அண்ணா நீங்கள் தானே அந்த உதவிக்கு எங்கள்கிட்ட கால் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஓ அப்போ உங்களுக்கு வேறு எங்கிட்ட நம்பர் இருந்தது? உங்களுக்கு அவர் கண்ணன் சொல்லி அவர் அனுப்பி உங்கள்கிட்ட வீடியோ போட்டு விட்டாரு. ஓகே. அண்ணாக்கு என்ன பிரச்சனை அண்ணா? முள்ளந்தாண்டுகள் நரம்பு நாரியல் பாதிக்கப்பட்டிருங்க. எவ்வளோ காலமா? இது புறாப்பில் நோமலாக இருந்தது. புற ஆகையிலாம் கூட்டிகிட்டு தானே. ஓகே. அண்ணாக்கு இப்போ எத்தனை வயதுண்ணா? 37 வயதுண்ணா. அப்போ அண்ணா இப்போ ஆட்டப்பட்டு இருக்கிறீங்க? நான் அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு கொட்டில் போட்டு ஒரு பாசாலம் எடுத்தேன். 5 மணி கல் வச்சு நிலாம்பலத்து ஒரு கூலை அப்படியே சின்ன கணக்கா அப்படி. அண்ணா கல்யாணம் கட்டிட்டீங்க அண்ணே? பிள்ளைகள் இருக்கா? 2 பிள்ளைகள் இருக்கு. ஐயா யார்? சொந்தக்காரன். ஆ அப்போ இப்போ அது இப்போ நீங்கள் இருக்கிற காணி வந்து காணி எங்களுக்கு அண்ணி எழுதி தந்தவர். உங்களுக்கு தான் வீட்டு திட்டம் 15 இன்னும் கிடைக்கும். 2009 கல்யாணம் கட்டின வைத்தானா கொடுப்பேன். நாங்கள் 2010 கட்டினாங்க. ஆ எடுங்கோ பிள்ளை என்ன பிள்ளை எடுங்க. என்ன வேணும்? என்னண்டாண்ணே அப்போ நீங்கள் அதில் இருந்து ஒன்று கடையை பார்க்குற சின்ன பிள்ளைகள்டா நான் எடுத்துட்டு இந்த காய்கறிக்கு போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுப்பீங்க. பழக்கப்பட்ட பிள்ளைகள்டா எடுப்பேன். ஆ ஆ பிள்ளை யோசிக்கும் என்ன கடுகாலத்துக்கடா இப்போ வந்த மாட்டேன்னு. சரி இல்லை இல்லை அவன் நெடுக வந்து வாங்குறவா. ஆ அப்போ இப்போ இது நீங்கள் என்ன மாதிரி என்ன ரன் பண்ணுறீங்க? இது இப்போ எப்படி நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறது, இனிப்புகள் எப்படி கொடுக்குறது, என்ன லாபம்? இதால் ஆட்டோ பேரும் பண்ண ஒரு பேனும் பாடுறது. அப்போ பழக்கம். இந்த இனிப்பு போத்துல முடிஞ்சுன்னா காசுகள் சேர்த்து வச்சுட்டு பரேக்க 1-2 போத்துல கொண்டு மிக்சரும் நான் தெரிஞ்ச ஒரு ஆள் விடுறார். அவரும் பரேக்க தருவார். இது என்ன தேங்காயும் விற்கிறீங்களா? தேங்காயும் எடுக்கிறேன் நான். எடுத்து அப்படி ஒரு 5-10 எடுப்பேன். எடுத்து அப்படி நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ அது வியாபாரம் போகும்? இல்லை 2 மணி பிறகு தான் என்ன வாரம் நான் பிடிக்க அப்படி நம்ம வாரையில் வாரையில் எவ்வளோ அது நார்மலாக வியாபாரம் போகும்? சில நாளையில் 400-300 அப்படி வரும் வியாபாரம். மொத்த வியாபாரம் இல்லாட்டி லாபமா? இல்லை இது சேர்த்தா இப்போ ஒரு மிக்சர் பேக்கெட் 20 ரூபா விற்றா இல்லை 5 ரூபா தான் லாபம். 5 ரூபா லாபம். ஒரு காட்டு ஃபுல்லாக விற்றா இல்லை 100 ரூபா. அப்போ இப்போ கொடுத்த இனிப்பில் எவ்வளோ லாபம் பெறும்? இனிப்பண்ணே அதை அப்படியே போத்திலோடு எடுத்தாது. அதை விற்று முடிச்சா இல்லை அந்த விலையை அடிச்சு கிடக்கா, இந்த விலையும் அடிச்சு கிடக்கா, இல்லை லாப காசும் அடிச்சு கிடக்கு. சரி இப்போ நான் உங்களோட வீட்டுக்கு போய் பார்ப்போமா இருக்கும்? என்னென்னு போய் பார்க்குறேன். நான் இப்போ தம்பியை கூப்பிட்றேன். அவர் வந்து தள்ளி கொண்டு வரும். ஏன் அவன் தள்ளுவான் தம்பி பிரச்சனை இல்லை. கடை பூட்டவனும் பண்ண விட்டுட்டு போ ஆக்கள் இல்லை. இவர் நம்பி விடல. தம்பியை விட்டுட்டு தம்பியை கூப்பிடுங்க. ஓ இது யார் உங்களுக்கு அடித்து தந்தானே? இது ஒரு அண்ணி ஒரு ஆள் அடித்து தந்தவர். அவர் 3 மாதம் பங்குனி மாதம் தந்தவர். இப்போ என்னென்னா இப்போ இது வந்து ஒரு விசாரணைக்கு நாங்கள் வந்த மாதிரி தான். சரி தானே? நாங்கள் வந்து பார்த்து கொண்டே கொடுப்போம். சரி தானே? உங்களோட நிலைமை என்ன மாதிரின்றதை அதுக்கு பிறகு வர முடிவுகளை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கலாம். வீடியோ செய்கிறவங்களுக்கு ஓகே தானே? பிரச்சனை இல்லை தானே? சரி தானே? ஏன்னா இப்போ உங்களை நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு போய் உங்களால் ஒன்றும் நாங்கள் சுத்தமாத்து செய்ய போகிறது இல்லை. ஆனால் இந்த திட்டத்துக்குள்ளால் உங்களை உள்ளடக்கலாமா இல்லையான்றதுக்கு நாங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட கையிலே அதை ஒப்படைப்போம். அப்போ அவங்க வந்து கருத்துக்களை தெரிவிப்பாங்க, அண்ணாக்கு வந்து அதை கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் தெரிவு செஞ்சு இப்போ 25ஆம் தேதிக்கு உள்ளே வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணணும். சரி தானே? யாருக்கு நாங்கள் அந்த வீட்டை கொடுக்கலாமான்னு சொல்லி. சரி தானே? இப்போ அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எப்படி ஹெல்ப் பண்ணுமென்னு சொன்னால் உங்களோட
அயலில் உள்ள மக்களே வந்து சொல்லுவாங்க உங்களோட உண்மை நிலவரங்கள், உங்களுக்கு அங்கேயும் காணி பூமி இருக்குதா, வீட்டு திட்டம் கொடுத்ததா, நீங்கள் பின்னிறங்களில் எதுவும் கீப்பத்தில் அடிக்கிறீங்களா, கொள்றீங்களா அப்படின்ற மாதிரியான விவரங்கள். அது பிரச்சனை இல்லை. பின்னயத்தில் அடிக்கிறீ இல்லையா? இல்லை பின்னயத்தில் இல்லை, இப்பவும் அடிக்கிறேன். எப்பயும் அடிக்கிறீ இல்லை? அந்த மாதிரி ஏமாண்டா பாய்க்கல. எப்போ நீ கோப்பிகள் இல்லாமல் கண்ணா முந்தி பாய்ச்சதா? அப்போ இல்லை முந்தியும் இல்லை, இப்பயும் இல்லை. எப்போ விட்ட நீங்கள்? விட்டாண்டு விட்டால் பாவிச்சா இல்லை விட்டுறது. இதே தம்பி இவர் தான் இந்த 2வது மகன். இவர் தான் மகனை தான் விட்டு போகிறீங்க? தம்பி இல்லை நில்லு, உங்கள் வீட்டை போய் விடத்தா காட்டி போட்டு பாருன்னு. இல்லைன்னு ஆக்கள் வந்தால் இனிப்பு வரைஞ்சி இந்த தேங்காய் 75 ரூபாய்க்கு கூட நேரம் கேட்டு இதுக்கு இனிப்பு பக்கெட் இருக்கு. இந்த தேங்காய் 75 ரூபா, அப்புறம் நாளையும் கொடுக்கப்படா 75 ரூபா. சரியா? சரியா, நீ யார் தள்ளி கொண்டு வர போ. நான் தள்ளுறேன், பிரச்சனை இல்லை. நான் தள்ளுவேன், கஷ்டம் வேண்டாம், பின்ன தம்பி தள்ளுவானா? இது அண்ணா இப்போ இது நீங்கள் இந்த செல்ஃபாக இதுன்றக்கூடிய மாதிரி இல்லையோ, சுயமாக இப்போ உங்களோட கையாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி? அது அண்ணன் நான் கை பேலன்ஸ் இல்லை, கேண்டில் பிடிக்க மாட்டேன். பட் இந்த கை இதை விட கொஞ்சம் வேறு உங்களை தள்ளி கொண்டு விடுறது இல்லை. பிள்ளை எலும்பாய் வந்தான் பண்டில் இஞ்சான் இதாக விடுவேன் நாங்கள். மற்ற நீங்கள் வந்து இரவு லெவலில் இருக்கே, சாரி பகல் லெவலில் இருக்கே பார்த்துருக்கணும். மேலே மரத்துலேருந்து விழுந்து ஓடுமா, அதை பார்த்துவேன். இஞ்சான என்ன விடுறேன் நாங்கள். எங்கே ஒரு ஜாட்டு, இது பெரிய ஜாட்டு வண்டில் இங்கே விட்டுட்டு 2 மணி 2:30 வந்து தான் நான் எடுக்கிறேன். நான் இப்போ வேலைக்கிற இந்த பைப்பு தான் எடுத்து விடுறேன். நீங்கள் இப்போ நடக்க மாட்டீங்களா? அப்படியே நான் இப்போ வீட்டே நீ இந்த பைப்பும் பிள்ளைகளும் தூக்கி காட்டில் இருத்தினான். நான் மெதுவாக கையால் ஊண்டி தாடி ஊண்டி அவள் பிடிச்சி தான் நடப்பேன். அது மட்டும் அவள் தான் இல்லை இருத்துவா ராக்கி விடுறது. இப்போ கட்டில் உங்களை ஏற்றி விட்டா நீங்கள் என்னையே பிடிச்சி நடக்க மாட்டீங்களா? வைஃபை தான் பிடிச்சி நடப்பீங்க. அவள் தான் பழக்கப்பட்டவான். அப்படியா? எங்கே வீடும் கூட இந்த இதால் திரும்ப பல பக்கமோ? சிக்னல் எதுவும் போடணுமே? இல்லை இல்லை வாங்க இல்லை தானே. ஆனால் வண்டில் கொஞ்சம் பழுதா போட்டுதான்டா. இதை நான் புதுசுன்னு தந்தவ ஏச்சியோசிலேருந்து தந்தவ. இது வியாபாரத்துக்கு இதில் வாரேன் நான். புதுசு கிடாக்க விட்டு புதுசு கிடாக்க அண்ணா கிளினிக் எங்கே போக வைக்க கிளினிக்கால் அப்படி கண்டா நான் அதை கொண்டு போவேன். சரி சரி. ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சராக கிடக்க. இதுக்கு அப்போ அண்ணன் செலவு பாடுகள் என்ன போகுது? சிலவன்னா நான் இந்த காலையில் அதை 15,000 தாரது. மற்ற சாமுத்திக்காது 15,000 மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் நேரு பேங்கில் வருது. இதுதான் அக்கா வீடு. இது அக்கா வீடு? இது அக்கா வீடு. அதுக்கு அங்காலாம் எங்கள்கிட்ட கொடுத்தது. கிணறு கிணறு போதும் இந்த இவ்வளோத்துக்கு உள்ள இருக்குன்னு பாங்க. இதுதான் பல வண்ணா அங்கே அந்த கூட்டில் தான் இருக்கிறோம். அந்த வீட்டில் அதுக்காக இருக்கிறீங்களோ? பார்க்கலாம் வாங்க. ஜாலியாக. வணக்கம். ஆளை தெரியுமே? ஆளை தெரியுமே? என்ன தெரியான்ற? ஜாலியாக எடுத்துடுங்க. பாம்போ என்ன வந்து கூட்டிக்கு வந்துருப்பேன். அது பிரச்சனை, அது பிரச்சனை. அந்த அந்த தடியோ கடத்துங்கக்கா. நீ அள்ளிக்கணும். இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை. இல்லை பிரச்சனை நிறையா ஆட்ட வேலை இல்லை. அப்புறம் நான் உங்கள்கிட்ட தந்தா இது என்ன ஆக்கினேன். எது எங்கே இருக்குங்க நீங்கள் வந்த கூட்டம் இல்லை? இப்போ உங்களை எங்கே கொண்டு போகணும்? அவரத்தை கூட புது வண்டில் 2 இடக்கோ? ஏன்னா இப்போ இதை வைக்கிறீங்க? இது அதில் மழையை ஆக பழுதாக போட்டது இல்லை சேறுகளுக்காண்டி மற்ற அது வந்து கூட்டம் பண்ண ஏஜிவில் வந்து அது வீடு ஆடுது. இப்போ என்னண்டு இப்போ உங்களை உள்ளுக்கு கொண்டு வர்றது? உள்ளுக்காக தான் நான் சாப்பாடு தெரிஞ்சதான் குறைனே கூட்டி போட்டு போட்டுறேன். பரவாயில்லை. நாங்களும் சாப்பாடு செய்கிறானே வீட்டில். அது பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை நீங்கள் வெளியில் வாங்க. நான் இப்போ உள்ளுக்கு தான் கட்டாயம் பெறணும் இல்லை. இப்போ நாங்கள் இதை பார்த்தோன்னு செய்ய போகிறது இல்லைக்கா. இல்லை இப்போ நான் இதை பார்த்தோன்னு செய்ய போகிறது இல்லை தானே. இங்கே உள்ளுக்கு விஞ்ஞானி எதாவது நிற்கிறேன். ஐசாக் நியூட்டன், ஆபிரகாம் லிங்கன். என்ன பேருடா உனக்கு? தேவசேனா தேனுசாந்த். அப்போ என்னக்கா சாப்பாடு செய்தியா? புட்டா வச்சு முடிஞ்சுதா? கொஞ்சம் விளையாண்டு கூட கிடக்க என்ன வளர்க்குறீங்களா? இல்லையே மருந்து வண்டி அடிக்காம புட்டா வச்சு முடிஞ்சுதா? சரி. கறி என்ன வச்சிருக்கா? சாப்பிட்டு போங்கடா. பிரச்சனை தான். சரி. இப்போ என்னண்டா அண்ணே,
நீங்கள் எங்களோட வீடியோக்கள் பார்க்குறீங்களோ தெரியாது. நாங்கள் எங்களுக்கு தேவை வந்து என்னன்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன சொல்லுங்க அப்போ இந்த வண்டியில் இல்லை வீட்டு திட்டம் பதிஞ்சதுன்னா கிடைக்கல. இல்லை நான் என்ன கேட்குறேன்டா எங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன தேவை சொல்லுங்க அப்போ பார்ப்போம். கட்டிக்காரனா பார்த்து சொல்லுங்க. உங்களோட நிலப்பாடுகள் நிலவரம் உண்மையால் தான் தேவை. உண்மை தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் சொல்கிற விஷயங்களில் ஏதாவது ஒன்று போயிருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏன்னாக்கா சிரிக்கிறா ஒன்று போய்க்கிறதும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. வேற மீளாது கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. இங்கே இந்த விளையாட்டை பார்த்தீங்களே விஞ்ஞானின்ற விளையாட்டு நாங்கள் தற்காலிகமாக வீடு கட்டிக்கிட்டு கொட்டில் போட்டு இருக்கிறீங்க. சரி தானே, கொஞ்சம் கிட்ட வாங்கக்கா. இது நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிற வீடியோவாக வரையில. இது நாங்கள் உங்களோட நிலைமையை பார்க்க வந்த நாங்கள். அதால் உங்களை நிறைய துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் உங்களோட விஷயத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கொண்டே அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் அந்த நாளுக்குள்ளே தெரிவு செய்கிற பட்டியலுக்குள்ளே உங்களையும் போட்டு நாங்கள் செய்யலாம். சரி தானே. இல்லை இஞ்சாலி காணிக்கையில் இந்த மேலே நிற்கிது. நீட்டு பாருங்க வேலிக்கிறாக்கு. ஆமாம் அப்போ இஞ்சை மட்டும் அடைச்சா இந்த காணி வேறு இது வேறு. அப்போ இது வந்து அக்காண்ட காணியில் அம்மா இருந்து அக்காவுக்கு கொடுத்துட்டா. அம்மா மூலம் போட்டால் அப்போ இஞ்சால நாங்கள் தற்காலிகமாக இப்போ இது வந்து ஒரு வாசாலம் மூலமாக வதனி அக்கான்ற ஒரு அக்கா தான் இது எங்களுக்கு கட்டித்தான். வதனி அக்கா தெரியுமா? இந்த குந்தமே நான் குடியேறமா ரங்க இந்த குந்த பாருங்க. இதில் நானே ஏறி நானே ரங்கா குடிக்கதான் நாங்கள் செய்து தந்தவா. அப்போ நான் பகலில் சில பிடிக்கவில்லை இந்த கால் சுவாத்தியத்துக்கு இல்லை நிற்பேன், ரங்கி நிற்பேன், இல்லை இருப்பேன். வெயில் வந்தவொடனே இவா கூட்டுக்கு என்னடா நீங்கள் இல்லை எனக்கு இப்போ உயரம் பண்ணான் இந்த நாரி மட்டம் பண்ணால் மெதுவாக கொஞ்சம் இப்போ வருவீங்களா? இப்போ என்ன தூக்கி தானே நீங்கள் அதில் இருத்தினாங்க. மற்றபடி இப்படி பதிவுகள் என்ன நானாக இருக்க மாட்டேன். நானாக விழும்ப மாட்டேன். இது வந்து உங்களுக்கு பிறப்பில இருந்தே வந்ததா? பிறப்பிலேயே நோமலாக இருந்தேன்னா தாக்கங்கள் கூடி கூடி வந்துட்டு. எத்தனை வயசில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா? நான் வந்து 23 வயதில். 23 வயசு. 23 வயசில் கல்யாணம் கட்டைக்குள்ளே நீங்கள் நடப்பீங்களா? அப்போக்க ஓரளவு நடப்பேன். சைக்கிள்லேயும் இப்போ பின்னுக்கு இருப்பேன். இப்போ இருக்கக்குள்ள மாட்டேன். இப்போ இருக்கக்குள்ள மாட்டீங்க. ஓகே அக்கா கொஞ்சம் கிட்ட வாங்குவோம். கிளினிக் குப்பிகளும் இருக்கின்ற மற்றது இந்த கோழிகள்கிட்ட முட்டைகளும் வித்து தான் ஜீவிக்கிறது கொள்வது. இங்கே கோழி முட்டை இடுது. ஆமாண்ணா. இது அங்கனே பெரும்பாலும் மண்டு இல்லையா அண்ணன்? அதுதான் பாத்தியில இப்போ இல்லை. அதுதான் இப்போ குறைவு முட்டை. ஆனால் கோழி நின்று செத்தும் போச்சு. முதல் வதனியக்கா கொஞ்சம் கோழி இருந்தால் அடைச்சி வச்சு வளர்த்து அது செத்து போச்சு. சரி இப்போ நான் கேட்குற பதில் சொல்லுங்க. சரி தானே, உங்களுக்கான சொந்த காணி இருக்குதா? இதுதான் காணி. இதுதான் சொந்த காணி. அதாவது இந்த எல்லைக்கு இஞ்சால இருக்கிற வந்து உங்களோட சொந்த காணி. சரி தானே. ரைட். உங்களுக்கு கிணறு டாய்லெட் எல்லாம் இருக்குதா? டாய்லெட் மட்டும் இருக்குது. டாய்லெட் மட்டும் இருக்குது, கிணறு இல்லை. அப்போ கிணறு இப்போ எங்கே பாவிக்கிறீங்க? அக்கா இந்த இஞ்சால அங்கே பாருங்க. அதில் பாவிக்கிறீங்க. ஓகே அதில் பாவிக்கிறீங்க. அப்போ டாய்லெட் இருக்குது. இது வந்து உங்களோட சொந்த காணி. அதாவது வந்துட்டு உங்களோட பேரில் உறுதி இருக்குதா? உறுதி இருக்குதா? உங்களோட பேரில் இருக்குதா? உறுதி இப்போ எங்கே இருக்குது? இல்லை உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குதா இல்லாட்டி இங்கே அடைய வச்சுருக்கிறீங்களா? இல்லை இல்லை எடுத்து தர வேணாம் பிரச்சனை. அது நாங்கள் உங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவர் அண்ணாலே கொடுத்தோம். அன்னைக்கு எத்தனை சோரம் அண்ணே? ஓ எனக்கு 6 பேர். 6 பேர். எத்தனை ஆம்பளை சோரங்கள்? ஆம்பளை அவ்வளோ அந்நியாக்கள் இருக்குன்னா எல்லாம் கூலி வேலையால். எல்லாம் கூலி வேலையை செய்யும். அக்கா ஒரு நாள் அவன் என்ன பொருளும் மாற்றுத்திறனாளி. இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனை? அக்காவுக்கு முள்ளந்தண்டுகள் கை கால்கள் இல்லாது. அப்படி அவன் வீட்டோரான் இருக்கிறான். அழியானம் கட்டையில் வீட்டோரான் அவன். இவனையோருக்கும் அவர் கூட்டு கபிடிச்சு அடைக்க மாட்டீங்களா? தம்பி ஒன்றும் செய்யாதீங்க. அந்த லிட்டருக்கு காத்தடிச்சிட்டு கொண்டு விடாத மேலே. ஓகே அக்காவுக்கு எது உடம்புல வருத்தங்கள் எதுவும் இருக்குதோ? சளி தான் முன்பு சின்ன வயதில் முட்டு வந்தது. இப்போ இல்லை. இப்போ ஓகே இருந்தது. இப்போ இல்லை. இப்போ ஓகே. இன்னும் இந்த பிள்ளைகளை பூசான வழி ஏற்றிருக்கிறதான். சைக்கிள் ஏற்றி இருக்கிற நீங்கள். ஓகே எத்தனை ஆண்டு படிக்கிறேன் பிள்ளைகள் 2 பேரும்? 6ஆம் ஆண்டு படிக்கிறாரு. கொஞ்சம் 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரி அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன உதவிகள் கிடைக்குதாக்கா? வழியில் எந்த உதவிகள் கிடைக்கிறதா? எங்களுக்கு இல்லை. இப்படி தான் இருந்துட்டு ஒப்பாலும் மேரேஜ் வெளிநாட்டுக்காரங்க இப்படி அரிசி காமான் கூட தந்தா சரி. மற்றும்படி வேறு உதவி ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் செய்கிறது இந்த காசு 5000 அப்படி 10,000 மட்டும் தருவி நினைக்கிறேன். மற்றபடி இப்போ உங்களோட மாசாந்த செலவெல்லாம் என்ன மாதிரி போகுது? அதில் 5000 கொடுக்குறாங்க. இல்லாத காசு மற்ற சமுத்தி காசும் எடுத்து. எவ்வளோ எடுக்குறீங்க சமுத்தி காசு? சமுத்தி காசு 15,000. 20,000 வருது மாதம். 15 இல்லை இல்லை 2 சேர்த்து 20,000 வருது. அதை கொண்டு சமாளிக்கிறீங்க. என்ன மற்றபடி வேற ஒரு வந்து உங்களுக்கு உதவி என்று செய்யலை. இல்லை
யாரும் யூடியூப்காரர் வந்து எதுவும் உங்களை வீடியோ எடுத்து செஞ்ச மாதிரி முதல் 2 முறை எடுத்தவை என்ன எடுத்து தான் அந்த வண்டு காட்டின அந்த வண்டியில் ஒரு அண்ணன் யார் எடுத்த வீடியோ அவர்கிட்ட பேர் கண்ணன் அண்ணன் பாட்டுகள் படிப்பர் பொம்பளை கூட நாம் ஓ அவர் எடுத்தவரா அவர் எடுத்துட்டு அந்த இது செய்தவர் எது செஞ்சிருந்தவர் அவர் அந்த வண்டி செய்து தந்தவர் கடை செய்து கொடுத்தது கடை அவரா செஞ்சிருந்தவர் அவர் தான் செய்து தந்தவர் ரைட் ஓகே அதுதான் இவர் எங்கேயோ கண்ட மேக்ரகன் வருது டிக்டாக்ல வீடியோவில் உங்களை பார்த்துருக்கேன் நான் ரைட்டு எங்களோட 2வது மகனுக்கும் மாதம் நகத்தான் டியூஷன் காசு கட்டுறேன் எவ்வளவு அது ஒரு அம்மா மூலம் அது 3000 ரூபாய் 3000 தானே கட்டுறார் எங்கள்கிட்ட தருவார் நாங்கள் கொண்ட கட்டுறது 2900 ரூபாய் அது அங்கே அகரத்துக்கு போடுறது அங்கே அப்போ 2900 ஐசிடி காசு 400 ரூபாய் மற்றது 2500 அவர் இப்போ என்னண்டான்னு உங்களுக்கு எங்கிட்ட நம்பர் யார் வந்தது எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணன் ஒரு ஆள் அக்காவுக்கு அனுப்பி இந்த வீடியோவும் பார்க்க சொல்லி அந்த நம்பரை கொடுத்தா அப்போ நான் பின்ன கதைச்சேன் அப்போ அதான் நான் உங்களை கடிச்சு பூணுகள் இப்போ இதுலேயும் இருந்து எடுத்துட்டு அப்புறம் அதிலேயும் வந்தேன்னு எங்கள்கிட்ட வீட்டு நிலப்பாடை வச்சவங்களை மின்னாச்சிட்டு ஒரு சாமான் வைக்கக்குள்ள இதுன்ட்டு அதான் நான் அடுக்கறி எடுத்து இப்போ பார்த்தேன் நீங்கள் தானே என்ன இனிப்பிலாங்கன்னு தானே இப்போ அப்போ என்ன மாதிரி இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு வர்ற வருமானத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குதா இப்போ நானும் 2 மணி இப்போ வியாபாரத்துக்கு போகிறது மழை இல்லாத நாளையில் போகிறோம் மற்றபடி நானும் அவ்வளோமே அந்த கடை கரண்டி இனிப்புகளை எடுத்து கொடுக்கலாம் அது பாரவியத்தான் விரும்புனா பெரியாக்கள் எடுப்பின மாதிரி சின்னாக்கள் வந்து அவைய கொஞ்சம் பூத்தில் வண்டி துறந்து இந்த மூடியில் காவிட்டு போட்டு தான் சின்ன பைய எடுத்து போட்டு கொடுப்பேன் நானே போட்டு கொடுப்பேன் இப்போ என்னென்னா உண்மையிலே வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக வந்துட்டு அண்ணாவுக்கு வந்துட்டு நாங்கள் உதவி செய்கிறதில் சந்தோஷப்படுறோம் இன்னும் ஒரு உதவியும் செய்யலை எங்கள்கிட்ட மற்ற வீடியோக்களை பார்த்தா தெரியும் நாங்கள் ஒரு நாளும் ஒரு உதவியும் கொடுக்காம வீடியோ நாங்கள் செய்கிறதில்ல ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா நாங்கள் அந்த வீட்டு திட்டத்துக்காண்டி அகளை பார்க்க வர்றதால கண்டிப்பாக உங்களுக்கு அதை நாங்கள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் சரிதானே ஏன்டா உங்களோட நிலைமை வந்து சாதாரணமாக அதுலேருந்து யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் சரிதானே அதால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஏன்னா அக்கா உங்களுக்கு வீடு ஒன்று தேவை இல்லையா தேவைதான் வீடு இது கொஞ்சம் பத்தாதெல்லாம் விட்டு அப்போ இது வேறு வளவுக்கான என்ன இருக்குது சின்ன இப்போ அது அந்த வளவுக்கும் இந்த வீட்டுக்கும் பொருத்தமும் இல்லை சைவ முறைப்படியும் மற்ற இதுவும் எங்களுக்கு பிள்ளைகள்கிட்ட வளர வளர்ந்த இதுகளுக்கும் படிப்பு சாமான எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா வீடியோ சரி இப்போ அக்கா நீங்கள் இப்போ அண்ணாவை நீங்கள் என்னென்று உள்ளே கொண்டு போயிட்டு தூக்கி அந்த கட்டிலில் அவரை இருத்துற நீங்கள் ஒருக்கா நீங்கள் அதை வளமையாக செய்கிற மாதிரியே செய்யுங்க பாப்பா இருக்கா என்னண்டான்னா நீங்கள் சொன்ன விஷயங்களில் இப்போ நீங்கள் பொய் சொல்ல கொண்டும் இல்லை இனி அப்படி நீங்கள் எதுவும் ஒரு விஷயம் பொய் சொன்னன்ற மாதிரி நாங்கள் அறிஞ்சான்னா எந்த ஒரு உதவியும் எங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்காதுண்ணா சரிதானே அண்ட் வந்து இது கூட உங்களோட அனுமதியின் பேரில் நான் பதிவேற்றேன் உங்களோட அந்த வீட்டு திட்டத்துக்கான இதில் வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்தை பார்க்குறக்கு நீங்களே பார்க்கலாம் சரிதானே என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஸோ வந்து இதை உங்களோட கையிலேயே நான் ஒப்படைக்கிறேன்னு நீங்கள் வந்துட்டு எழுதுங்க சரிதானே கருத்து எழுதுங்க அண்ணனுக்கு வந்து நாங்கள் அந்த வீட்டை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றத அது வீடும் வந்தோடனே பெரிய அளவில் இல்லை சாதாரணமாக உங்களுக்கு இதை விட பெட்டராக இருக்கும் சரிதானே ஒரு அறை இல்லாட்டி 2 அறையோட ஒரு கிச்சன் அண்ட் வந்து ஒரு ஹொரோடோ பிராந்தியோட ஒரு கூடின ஒரு வீடு மாதிரி வரும் சரியா நீட்டாக ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி தருவோம் சரியா இதை விட பெட்டராகும் உங்களுக்கு சரியா நம்மளா ஒரு அரசாங்கத்தால் தர வீடு திட்டத்தை விட நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் சரிதானே இப்போ அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு விண்ணப்பமாக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம் சரிதானே அப்புறம் வந்து எடுத்தவங்க ஒன்றும் சரியில்லை உங்களை வச்சு நாங்கள் காசு வேண்டி நாங்கள் அடிச்சிட்டோம்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் அப்படி செய்கிற ஆக்கள் இல்லை சரியாண்ணே சரியா இப்போ உண்மையிலேயே அண்ணாவை நாங்கள் மற்ற சேனல்லையே வீடியோ தான் எனக்கு நல்ல ஹெல்ப் வந்து நார்மலாகவே நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதுவும் பெருமென்று நம்புவோம் சரியா இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அக்கா என்ன மாதிரி அண்ணாவை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு தூக்கி இருத்துறவர்ன்றதுக்கா காட்டுங்கொண்டேன்னு சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கண்ணூடாக பார்க்கணுமன்றதுக்காண்டி நாங்கள் மேக்ஸிமம் முயற்சிக்கிற வந்து உங்களுக்கு உதவி செய்யத்தானுங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து எங்களை ஏமாற்ற நினைக்கிறதால சில மன கஷ்டங்கள் வர சரியா நேரம் போகுதாம் நீங்கள் அவ்வளோத்துக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லையாக்கா இதெல்லாம் சாதாரணமாக எல்லா வீட்லேயுமே குப்பை கஞ்சல்கள் இருக்கும் சரிதானே இப்போ எங்களோட வீட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை சொல்கிறது அண்ணன் சொந்த என்டையோ நான் வந்து பலாலி அந்த
இந்த பிடிச்சி வச்சுக்காங்க காணி அமைக்கார் அதுக்குலாம் எங்கடா காணி கிடக்கு வாங்கோடேனும் வாங்க போத்துல வச்சு தூக்குங்கோ மேலே வண்டியிலோட தூக்கும் நான் உங்களுக்கு பார்த்து நிற்கிறேன் உதவி செய்யலைன்னு நீங்கள் குறைக்க நீங்கள் எப்படி நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போகிறீங்கன்றதை காட்டுறக்காண்டி தான் நான் இதை செய்கிறேன் சரியா ஆமாம் வண்டிக்கு போயிருந்தோம் அப்பாவை தூக்கிட்டு சரியான ஒக்கையாக இருக்கும் பகல்ல கட்டிலுக்கும் கீழே இது என்ன இந்த கார்ட்போர்ட் மட்டும் தான் வச்சுக்கல என்ன இது உளும்பு என்ன சுவத்துக்காண்டி கல் வச்சுருவாங்க கொஞ்சம் பதிவாக இருக்கிறதால உளும்பா கொள்ளையில் அக்கா தனியாக தூக்குறவாங்கள மை காட் சரி என்ன இப்படியே தூக்கிடுறது இனி நான் இப்படி இருந்து வெள்ளம்பிள்ளை இந்த காலம் மெதுவாக தூக்கி போட்டா சரி இப்போ என்ன நான் இந்த மேலே இருந்துக்கும் காட்டுறது இல்லை இல்லை இப்படி ஓகே இதுவே போதுமண்ணா குறைக்காங்க இப்படி இல்லை நான் உங்களை செய்ய சொன்னேன்னு சொல்லி என்னென்னா சாதாரணமாக உண்மையிலே இப்போ எங்கள் அக்காவுக்கே எவ்வளோ கஷ்டம் நாளாக அந்த மேலே அதுக்காண்டி இப்போ கணவரை பார்க்குறது கஷ்டமெண்டு இல்லை உண்மையிலே இப்போ என்னாலே உங்களை தூக்க முடியுமோ தெரியா எடுத்த உடனே தெரியுமோ கஷ்டம் தானே பாருங்க இனி இப்போ நான் உளும்பிலும் உளும்பிக்கிறேன் இனி நான் உளும்பாவே பெரிய பாடு இருக்கா பாருங்க வந்த நீங்கள் பார்க்குறது நல்லதான் இது எல்லாமே இந்த நிஜமான இதுதான் இந்த இயற்கையை இப்படித்தான் பாருங்க டொய்லெட் போய் இப்படித்தான் வந்தேன்னு உளும்பேக்கா சில சரமாக உண்டாக்குண்டா பெரிய கரைச்சல் உடனே கட்டையில் அது இப்படிக்கே ரெண்டு பாவை கூப்பிட்டு சரத்தை கொண்டு பேகில் கடிச்ச ஒன்று தான் நிமிந்து அவை காட்டினா எனக்கு அந்த சரி வராது அதவே கட்டுறவங்க சரி வராது இப்படியே இப்போ நீங்களை பார்த்து தரம் இருந்து உளும்பி இருப்பீங்க அதுதானோ இந்த டன் சரி சரி இனி இப்படி இந்த காலை கொஞ்சம் முண்டை கொடுப்பேன் இப்படி முண்டை கொடுத்துட்டு சுட்டுக்கு நிற்பேன் நின்றாத்தான் 2 மணிக்கு இருந்தது அந்த வண்டியில் இப்போ வந்து கொஞ்சத்து நின்றாத்தான் எனக்கு அந்த நடக்காச்சு வாத்தியமாக இருக்கு இப்போ பேலன்ஸ் இல்லாமல் விழ மாட்டீங்களா கொஞ்சம் கால் முண்டை கொடுத்து நிற்கிறேன் முழங்கால் முண்டை கொடுத்து நிற்கிறேன் இனி நடக்கிறேன்னு பேரங்க நீங்கள் நானே இயற்கையாகவே செய்துவேன் இதை கட்டி போட்டு சரத்தை எடுத்து இனி இப்படி மெதுவாக இங்கே வந்து அவன் கூப்பிட்டு இனி பிடிச்சி நடக்கலாம் கூப்பிடுங்க என்ன பழக்கம் இல்லை சரி வேற எல்லாம் இல்லை சரி அப்புறம் சரம் இப்படி காட்டிட்டான் பிரச்சனை இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லை இனி நீங்கள் கலட்டி வச்சாலும் பிரச்சனை இல்லை இல்லை பாருங்க இனி இதுதான் இப்படிக்கே தான் இப்படி நீங்கள் இப்போ டாய்லெட்டுகள் பாத்ரூமு போகிறண்டாலும் அப்போ இப்போ டாய்லெட்டுக்குள்ளே போய் நீங்கள் சுயமாக இதுன்றீங்களா கொமோட்டுக்கு போவேன் என்ன சில நேரத்தில் அந்த டாய்லெட்டுக்கு போனேன் உள்ளே சொன்னால் பிரச்சனை பிரச்சனை இல்லை இந்த ராத்து கல் அடக்கி கிடக்கு கல்லில் வாளியும் தண்ணியும் வைப்பினேன் இருந்தொழும்ப மாட்டேன் 2 நிலை தரத்தை உயர்த்தி காட்டி போட்டு நின்ற நிலைமையிலே அப்படி இருந்துட்டு அப்படியே நான் தூக்கி ஊற்றி நின்ற நிலை கையா கழுவி இப்போ தண்ணி தாட்டி பாவத்தான் கூப்பிடு எல்லாரையும் அப்படி கூப்பிடலாம் மதிக்க இப்போ வரேன் அப்போ கொமோட்டு இருக்குதா கொமோட்டு இந்த அந்த இது நிறுவன தலைநாக்கமாக்காகவும் காட்டி தந்து சமுத்தியும் ஓமாக்கம் சமுத்தியும் மேலே உங்களோட இருந்து அக்காவும் சரியாக கஷ்டப்படுறா மேலே எனக்கு பார்க்க தெரியுது உண்மையிலே நினைக்கிறேன் என்னடா மேக்ஸிமம் அங்கே ரங்கியும் காட்டில ரங்கி காட்டினது நான் காணிதான் வண்டியில் ஏற்றி நான் ரங்காச்சு பார்த்துக்கு இல்லை இனி கதை வைத்துருவாங்க பிரச்சனை இந்த இப்போ கொஞ்ச நாள் கேட்க நீங்கள் நினைச்சிருப்பீங்க இதுக்கு நாங்கள் இவ்வளோ பாடுபட்டிருப்போம் தோட்டம் இல்லை இதில் இவ்வளவோ பாடுபட்டிருப்போம்
மற்றபடி நிலத்திலே மிருத்தி போட்டு இப்போ அவன் பிள்ளையும் தான் தூக்கி சமைக்கவே இல்லாத நெருப்பு அண்ணன் இதாவில் இதில் கிடாப்பன் இப்போ அதான் கிடாத்தையும் இருத்தையும் போடுறாது அப்புறம் தூக்கி பிடிக்க பிள்ளை அலுமிவாகவும் இருத்துவினா அதுக்கு லைட்டாக விட்டு விட்டு தான் வந்தால் ஊச்சு கிடாக்கு என்னட்ட இந்த லைட்டையும் போட்டுட்டு இப்போ அதான் தூக்கி பாதுகாப்பான் தான் விழுந்தாலும் மட்டும் இப்படியே பக்குவமாக தான் கூட்டி கொண்டு போவோம். இப்போ உங்களை கொண்டே அந்த கட்டிலில் இருத்தி நீங்கள் எழும்பின மாதிரி நீங்கள் வண்டிலாலே எழும்பக்கூடிய மாதிரி வராதோ? வண்டியில் தானே பாதிப்பு நான் உழும்ப மாட்டேன். எழும்ப மாட்டீங்களா? அப்படி ஒரு வண்டியில் ஒரு ஆளை அடிக்க சொன்னேன் எனக்கு உயரமாக உருளா குடிக்காதான் நான் அதில் ரோட்லேயும் போய் ஒவ்வொரு நிமிஷம் உழும்பி நின்றுட்டு இருக்கிறதுக்கு சுபமா. அப்போ அவர் ஓமன்ட்டு இப்போ ஒரு மாதத்து மேலே அதாவது அடிச்சு தர அவைக்கு அந்த எங்கண்டி அந்த பிளான் என்னம்மா என்று விளங்கல எங்கண்டி செய்து கொடுக்குறோம் என்ற பிளான் விளங்க அதை வைக்க இனி நான் இப்படி வெள்ளம் வந்து இந்த மரத்தள்ள கொஞ்சம் சாய்ந்து நின்றா தான் நான் சுகமாக இருக்கேன். இப்போ என்னண்டா சரி நீ வண்டியில் இருக்கிற திமுக பார்த்தீங்களேன்ட்டா இப்போ தூக்கினாம் பார்த்த நீங்கள் இனி இருக்கிற திமுக பார்த்தீங்களேன்ட்டா இவாதான் குளிக்க பார்க்குறது தூய பார்க்குறது எல்லாம் இவாதான் செய்து தான் மரத்தை பிடிச்சோன்னு நிற்கிறீங்களோ? சரி அப்போ வண்டியில் கொண்டு வாங்கக்கா. இல்லை நான் நிற்பேன் வண்டிலையும் இதுலேயும் சொட்டு நின்றுட்டு. இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தோம்னா நாங்கள் போயிடுவோம். இல்லை அவள் தான் இது தீம்பிடுவான். சரி இப்போ நின்றுட்டேன் வண்டியில் கருத்தம் தானே இல்லை இப்படி நீங்கள் டெய்லி கொஞ்சம் நிற்கிறீங்களா? விடியாவில் ஒழுமையான இப்படியே வந்து 3 மணத்தியால நிற்பேன். சரி 3 மணத்தியால நின்று இப்படி கையால் ஆட்டி இந்த தடிக்கத்தான் இப்படி வச்சு செய்கிறேன்ட்டு அப்படியே இருந்தான்னு அப்படியே ஆக இதாக போகும். 3 மணத்தியாலும் 3.5 மணத்தியாலும் இதை நிற்பேன். இந்த மரத்துக்கும் இதுக்கும் போகிறதும் பாரதும் அப்படியே மெதுவாக ஏன்டா கைகாலுக்கு டத்த மூட வேணும்ன்றதுக்காண்டி லுக்கா போட்டுட்டு இல்லை நானாக இருக்க மாட்டேன். நான் குந்துங்க அப்படி இங்கே இந்த மட்டமாக்கிற கல்ல அப்படியே மெதுவாக போய் சார்ந்து மெதுவாக இப்படி 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 அதிலே ஏறி இருக்க கன நேரம் சரி. ஆனால் எனக்கு சுவாமா அது இதுக்கவும் சுவாம் ரங்கவும் சுவாம் ரங்கக்க கை உண்டா தேவையில்லை. எனக்கு இப்படியே தான் வந்து வியாபாரத்துக்கு என்ன கூட்டி கொண்டு போவேன். ஒரு சின்ன ஒரு தலாக்கல் பட்டாலும் சரி. சரி இருக்கிறோம் இருங்க. காலையும் வச்சு சரி அதான் உள்ளுக்கு வச்சுட்டு கட்டில் பைகனாக்கு கருத்தான் தானே அந்த வியாபாரப்பை. சரிங்க சரிண்ணா. உண்மையிலே வந்து சந்தோஷம். இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வியாக இருக்கப்போ என்னென்னா கிருஷ்ணா இப்படி ஒரு கஷ்டத்தை மத்தியில் அவங்கள பார்த்துட்டு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் போனதோண்ட மாதிரிக்கு. ஆனால் நாங்கள் வந்தது உண்மையிலேயே அந்த வீட்டை உங்களுக்கு தர்றதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்கத்தான். 100% தகுதி உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் நம்புகிறேன் நான் உங்களை முழுமையாக. சரிதானே, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட சகோதரங்கள் எல்லாம் ஊரில் தானோ? ஊரிலான இருக்கிறேன். இல்லை எனக்கு கூலிக்கால இல்லை வெளியில் ஒரு தரம் இல்லையோ? வெளிநாட்டில் இல்லை ஒரு தரம் இல்லை, வெளியில் ஒரு தரம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி வீடு செஞ்சிடக்கூடிய மாதிரி நிலைமையில யாரும் இல்லை. இது அன்னை ஒரு ஆள் தான் அவர் தண்டகாணி உங்களுக்கு தந்த பேர். அம்மா அப்பா இல்லை, அம்மா அப்பாவுக்கும் சொத்து ஜோவண்டி இல்லை. அம்மா அப்பா அண்ணன் தான் எங்களை வழி நடத்தின. இந்த காணியும் அண்ணன் தான் அம்மாவுக்கு வீடு காட்டி இப்போ அக்காவுக்கு மாற்றி எழுதி கொடுத்தாரு. இப்போ இஞ்சாலி காணியும் எனக்கு அண்ணன் தான் தந்தார். ஒரு வரப்பு காணி டொய்லெட்டு மட்டும் இருக்கு. சரி, அப்போ உண்மையிலே நான் நம்புகிறேன். நான் ஒரு முடிவெடுத்தால் அது 100% சரியாக இருக்குமாண்டு. ஸோ அந்த வகையில் வந்து அண்ணாவை இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் பார்த்துட்டு விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லாமல் இருக்குது வெறுங்கையோடு. அதால் அண்ணனுக்கான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் கொடுப்போம்னு நம்புகிறேன். அந்த சுவிஸ் அக்காவுமே என்னையை நம்பித்தான் அதை தந்துருக்கிறார். கிருஷ்ணா அதை சரியாக செய்யுமாண்டு. நான் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாக இருக்குமென்னு நான் நம்புகிற அடிப்படையில் எங்கள்கிட்ட அந்த வீட்டு திட்டத்தில் உண்டு அண்ணா கொடுக்கலாம் ஹரிதாஸ் ரெண்டு யோசிக்கிறோம் நாங்கள். சரிதானே என்ன? ஓகே. அப்போ வந்து இது வந்து எந்த ஒரு தனிப்பட்ட முடிவாக நான் சொல்லியிருக்கேன். சரிதானே, முதலாவதால் உங்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். சரிதானே. ஆனால் இப்போயும் சொல்கிறேன்,
ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பற்றி நாங்கள் பிள்ளையாக அறிஞ்சால் அதை நாங்கள் நிப்பாட்டிடுவோம். சரியோ? ஓகே. சரியோ? அப்போ அந்த வகையில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சரியா? எங்களோட 2 வீட்டு திட்டத்தில் முதல் ஒன்று உங்களுக்கு நாங்கள் தரோம். சரியா? ஓகே. அதுக்கான நடைமுறையில் நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். அதை எப்படி செய்ய போகிறோம், இந்த மாதிரி செய்கிறேன்னு. சரியா? சந்தோஷம் தானே? இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர போகிறேன். ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கான ஒரு வீட்டையே தர போகிறோம். சரியா? சந்தோஷமா? ஓகேண்ணா. அப்போ பண்ணுறதுக்கே நன்றி. எங்களுக்கு ஒரு தரம் இல்லை, நீங்கள் இதுக்கு விசாரிச்சு பாருங்க. கிட்ட வாங்கம்மா கிட்ட வாங்க. இல்லை நான் ஃபோன் எடுத்து கதைச்சு நீங்கள் மதித்து வந்துட்டீங்க. அப்படி ஒரு தரம் தொள்ளாயிரம் நீங்கள் விசாரிக்கலாம். சரி. இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன். சரிதானே? அதில் ஒரு முதலாவது ஆளாக உங்களை தெரிவு செஞ்சதுட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா? எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். அது வந்து ஒரு விதம் உங்களோட கையில் தான் இருக்குது. சரியா? சந்தோஷம். மற்ற நாங்கள் அதை செய்கிறதுக்கு முன்னே ப்ராப்பராக வந்து எல்லாம் செக் பண்ணுவோம். உறுதி எல்லாம் செக் பண்ணுவோம். அடைவில் ஒன்றும் இருக்கப்படாது, பங்கெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. உறுதி இருந்தால் இருக்கா கொண்டு வாங்க. ஓகே. அதுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் எடுக்கிறேன். சரி. அப்போ இருக்கட்டும். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது. காக்கா இங்கே வாங்க. நான் வந்து பார்ப்பேன். நாளைக்கு இங்கே வருவேன். நான் வந்து பார்க்குறேன். சரியா? இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ணி போட்டு வருவேன். சரியா? ஸோ வந்து எங்கிட்ட நான் சொன்ன அந்த வீட்டு திட்ட விஷயத்தின் முதலாவது ஒரு கேண்டிடேட்டாக வந்து முதலாவது ஒரு பயனாளியாக வந்துட்டு நாங்கள் அண்ணாவை தெரிவு செஞ்சுருக்கோமேண்டா அண்ணாவை வெறுங்கையோட விட்டுட்டு போனன்ற ஒரு மனநிலைமையை உருவாக்கக்கூடாது அப்படின்றபடியாக எந்த மைண்டில் எனக்கு தோன்றின எண்ணங்கள்ட்ட அடிப்படையில் நான் அண்ணாவை தெரிவு செஞ்சுருக்கேன். என் தெரிவு சரியா பிள்ளையா அப்படின்ற வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிதானே? இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்ணா வரையும் சொல்ல போகிறீங்களா? எங்களை தேடி வந்து எங்களை இப்படி சந்தோஷமாக கலைச்சதுக்கு நன்றி. சரி. ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.